கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை உங்ககிட்ட என் வாழ்க்கையுடைய சாட்சி, நான் எப்படி ஆண்டவருக்குள்ளார வந்தேன், நான் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை, எந்த மாதிரிலாம் நான் ஒரு கண்ணீரோட கவலையோட எப்படியெல்லாம் நான் இருந்தேன், அதை உங்ககிட்ட என்னுடைய அனுபவத்தை, எனக்கு நடந்ததை எல்லாத்தையும், அதே போல் நான் ஆண்டவருக்குள்ளார எப்படி வந்தேன், நான் ஆண்டவருக்குள்ளார வந்த பிறகு நான் எப்படி இருக்கேன், அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்குள்ளே இல்லாத போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய சாட்சியை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் பொம்பளை பிள்ளை, ஒரு தம்பி. எங்களுக்கு எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்துட்டு 2 பிள்ளை, ஒரு பொண்ணு. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. ஒரு சிறிய கிராமத்தில் நான் பிறந்தேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நாளாக குழந்த இல்லையா. எங்கள் குலதெய்வம், எங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் என்னன்னா, அவங்களுக்கு பச்சையம்மன் அவங்க குலதெய்வம். வாழ்முனி செம்முனி அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த குலதெய்வம். அது அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் குழந்த இல்லாமல் இருந்ததுனால எங்கள் வீட்டில் நான் அந்த குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டாங்களாம். வேண்டிக்கிட்டு நான் பிறந்தேன். பிறந்தவொடனே எனக்கு பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த குலதெய்வத்தோடைய பேரே எனக்கு வச்சுட்டாங்க, பச்சையம்மாள்னு சொல்லிட்டு. என் பேர் பச்சையம்மாள். அப்புறம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கிராமத்தில் வளர்ந்து அப்படியே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. எங்கள் வீட்டில் நான் தான் பெரிய பொண்ணு. அப்படியே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அதாவது ஒரு 1985 அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை வாழ்க்கையெல்லாம். அப்போல்லாம் ரொம்ப நாலேஜ் கிடையாது, எப்படியெல்லாம் இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. அப்படியே இருக்கும்போது நாங்கள் வளர்ந்து வந்த ஸ்டேஜில் எங்கள் வீட்டில் விவசாய நிலம் இருக்குது. இருந்தாலும் அங்கே தண்ணி வசதிலாம் கிடையாது. எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. எங்கள் சித்தப்பா இருக்கார், எங்கள் அத்தை இருக்காங்க. எங்கள் அத்தை வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ண உடனே அவங்களுக்கு வீட்டில் லவ் பண்ணி கல்யாணம் வேண்டாம், அந்த அந்த நபர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் அப்போல்லாம் நெல் அவிப்பாங்க. நெல் அவிக்கும்போது விளைஞ்சி கமிட்டியில் போட்டுட்டு மீதி கொஞ்சம் நெல் இருக்குல்ல, அந்த நெல்லை கமிட்டியில் போட்டுட்டு வீட்டுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க சாப்பாட்டுக்கு. அதை அவிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் கழனியில் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. அந்த கத்திரிக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த கத்திரிக்காவுக்கு பூச்சி அடிச்சிதுன்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு தாத்தா வச்சுருக்காரு. எங்கள் அத்தை அந்த நபர் வேணாம், கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சித்தப்பா, அப்பா, தாத்தா, எல்லாம் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மருந்தை எடுத்து குடிச்சிட்டு விசு பலவைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில எனக்கு. விசு பலவை மாதிரி இருக்கும். அந்த பலவையில் குடிச்சிட்டு போய் படுத்துட்டாங்கப்பா. அத்தைக்கு நல்லா செம்மையாக நீட்டாக முடியும். இந்த நெல்லெலாம் அவிச்சு போட்டு பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, தலையெல்லாம் குளித்து நல்லா அழகாக சீவி விட்டுருக்காங்க. அவங்க நல்லா அழகாக அந்த மருந்து குடிச்சிட்டு போயிட்டு படுத்துட்டாங்க. சரி, நெல் போயிட்டு மறுபடியும் களைச்சி விடணுமே, எந்திரின்னு சொல்லிட்டு பார்த்தா வாயிலேருந்து நுரையா தள்ளுதான். பாட்டி பார்க்க காணோம் அவங்க குடித்ததெல்லாம். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு என்ன ஆச்சுன்னா, பாட்டி எல்லாருக்கும் சொல்லி அப்போல்லாம் கட்டை வண்டி, மாட்டு வண்டி இருக்குல்ல, கட்டை வண்டி, அதில் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா 10 மைல் போகணும். ஒரு 2 மைல் தான் போயிருக்காங்க. உடனே உசுறு விட்டுடுச்சு அத்தைக்கு. அதோட சித்தப்பா தான். அப்புறம் சித்தப்பா இருந்தார். சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவரு என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிவிட்டு செம்மையாக குடிப்பார் சித்தப்பா.
நல்லா குடிப்பார். குடிச்சிட்டு வந்து அப்பா கிட்டேயும் அடுத்தது பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்டலாம் சண்டை போடுவார். பயங்கரமாக சண்டை போடுவார். அப்பா கிட்ட வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து மிரட்டுவார் அப்பாவை வெட்டுறதுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறவங்க கிட்ட நீங்களும் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் அதை சாட்சியாக சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவத்தை.